மிதுன லக்கணம் காலபுருஷனுடைய மூன்றாவது லக்கணம். உபய லக்கணம் நாங்கள் சொல்லுவோம். மிதுன லக்கணத்தை பொதுவாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த லக்னாதிபதி நீச்சமாகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு நேராக 10ஆம் இடமான மீனத்தில் அவர் நீசமாவார். மீனத்தில் நீசமாகிற அந்த புதன் வரக்கூடிய வரனுடைய ஜாதகத்தில் இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லக்கணத்திலேருந்து அப்படியே எண்ணி பார்த்துட்டே போனீங்க அப்படின்னு சொன்னால் லக்கணத்திலேருந்து 10ஆம் இடம் தான் மீனம். அந்த மீன வீட்டில் புதன் போட்டிருக்குது. கூட குருவோ வேறு எந்த கிரகோடைய தொடர்போ இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த புதன் நீசமாயிட்டான்னு அர்த்தம். அந்த ஜாதகத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ எந்த ஜாதகத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னத்துக்கு லக்னத்திலே புதன் இருந்தார்னா அது லக்னாதிபதி ஆட்சி ஆகிட்டார். அதை விட சிறப்பு லக்னாதிபதி கன்னி வீட்டில் இருந்தாருன்னா அது இதை விட அருமையாக இருக்கும். இப்போ மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடத்துல கன்னி வீட்டில் புதன் இருந்தால் நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம். அந்த சிஏ எழுதுகிறவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுகிறவங்க, ஐபிஎஸ் கூட சொல்ல முடியாது, ஐஏஎஸ் எழுதுகிறவங்க, இவங்களுக்கு போகிறா புதன் வலுத்திருக்கும். புதன் தான் கணக்கில் புலி. படிப்பு அதிகமாக வரக்கூடிய வாழ்வியலில் திருமணத்துக்கு பிறகும் படித்து தன்னுடைய பெயரை விட அதிகமாக டிகிரிஸ் போட்டுக்கிறவங்களாம் அந்த மிதுன லக்கணத்தில் புதன் வலுத்தவங்க தான். அந்த மாதிரி புதன் வலுத்திருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் திருமணம் பண்ணலாம். புதன் வேற எங்கேயாவது இருக்கிறாரு அப்படின்னா கூட பண்ணலாம். அது குருவுடைய பார்வை அந்த மிதனுக்கு அந்த புதனுக்கு கிடச்சிருந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும்.